Hello everyone, welcome. So JEE Mains Mathematics 50 days crash course பார்த்துட்டு இருக்கோம். Day 22ல இருக்கும். Continuity ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. லிமிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 ப்ராப்ளம்ஸ் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. உங்களுக்கு லிமிட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுதுன்னா அப்படின்னாலே இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? சூப்பர். ஸோ வில் ஸ்டார்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஒன்றும் கிடையாதுப்பா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நம்ம கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு கிராஃப் வரைய தெரியும். ஓகேவா? அந்த கிராஃபை வந்து உங்களால கை எடுக்காம வரைய முடிஞ்சது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இல்ல சார், அந்த கிராஃபை வந்து என்னால் கை எடுக்காம வரைய முடியல, ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நான் தள்ளி போய் திருப்பி வரையறேன் அப்படின்னா அது நாட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒரு லேமன் டேர்ம்ஸ் சொல்லணும் அப்படின்னா பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணேன் நானு, இந்த கர்வ் பாத்தீங்கன்னா நான் கை எடுக்காம வரைஞ்சிட்டேன். ஸோ அப்போ இது கண்டினியூஸ் கர்வ், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கர்வ் இருக்கு எனக்கு, இங்கேருந்து இங்க, அப்புறம் இங்கேருந்து இங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்வை உங்களால கை எடுக்காம வரைய முடியாது. கரெக்டா? பாருங்க, இங்கேருந்து இங்க வரைக்கும் நான் வர முடியும். அதன் பிறகு நான் கை எடுத்துட்டு போய் இங்க வச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்க போக முடியும். கரெக்டா? அப்ப இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன கிடையாது, ஃபங்க்ஷனு கண்டினியூஸ் கிடையாது. அப்போ ஒரு லேமன் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு கர்வை வந்து கை எடுக்காம வரைய முடிஞ்சது அப்படின்னா அந்த கர்வ் f(x) வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இன் சம் இன்டர்வல்ல. இதுவே வந்து இல்ல சார், ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நான் ஜம்ப் ஆறேன், இங்கேருந்து இங்க வந்துட்டேன் சார், ஆனா அடுத்த இங்கேருந்து என்னால கனெக்ட் பண்ண முடியல, நான் ஜம்ப் ஆகி இங்க போய் திரும்ப இங்கேருந்து இங்க போறேன், அது ஜம்ப் பண்றீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் எல்லாம் கிடையாது, கண்டினியூஸ் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நான் வந்து ரொம்ப வந்து ஷார்ட்டா சொல்றேன். நான் இதை பத்தி நான் ரொம்ப நிறைய பேசலாம். பட் இது கிராஷ் கோர்ஸ்ன்றதுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு லேமன் டேர்ம்ல மட்டும் சொல்றேன். டீட்டெயில நம்ம 1 இயர் கோர்ஸ்ல யூடியூப்ல ரொம்ப டீட்டெயில்டா வீடியோ போடுறோம். ஓகேவா? ஸோ நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பத்தி பேசணும் அப்படின்னா கண்டினியூட்டி அட் அ பாயிண்ட் முதல்ல நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? கண்டினியூட்டி அட் அ பாயிண்ட். ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will define continuity at a point. இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா? பாருங்க, நம்ம கிட்ட ஒரு கர்வ் இருக்கு. இதான் நம்மளுக்கு கர்வ்னு வச்சுக்கோங்களேன். y is equal to f(x) அப்படின்ற ஒரு கர்வ் இருக்கு. y is equal to f(x)ன்ற கர்வ் இருக்கு. சம் பாயிண்ட் எடுத்துப்போமே. இந்த பாயிண்ட்ல x is equal to a அப்படின்ற பாயிண்ட்ல கண்டினியூஸான்னு செக் பண்ணணும். என்னது? கண்டினியூட்டி அட் அ பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல கர்வ் வந்து கண்டினியூஸான்னு செக் பண்ண போறோம். இந்த பாயிண்ட்ல கர்வ் கண்டினியூஸ் எப்போ அப்படின்னா இஃப் திஸ் ஹேப்பன்ஸ். ஓகேவா? ஒண்ணும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்களேன், x is equal to a, கரஸ்பாண்டிங் அவுட்புட் என்னது? இதுதான் கரஸ்பாண்டிங் அவுட்புட். கரெக்டா? ஸோ ஓகே, கொஞ்சம் தள்ளி போயிட்டோம், இருங்க. ஓகே, ஸோ x is equal to a தான் கரஸ்பாண்டிங் அவுட்புட். கரெக்டா? ஸோ இதுதான் x is equal to a வைங்களேன். இதை நம்ம அழிச்சிடுவோம். ஓகே, ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் அவுட்புட் என்ன வரும்? f of a வரும். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் அவுட்புட் f of a. சூப்பர். இதுதான் வந்து யாரு? f of a. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸான்னு பார்க்கணும் அப்படின்னா அப்பனா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்கணும், as well as லிமிட்டும் எக்ஸிஸ்டா இருக்கணும். கரெக்டா? ஏன்னா இங்கேருந்து இங்கத்துக்கு கை எடுக்காம வரைய முடியுமான்னு பாருங்களேன். அதாவது இந்த பாயிண்ட கிராஸ் ஆனோம், கை எடுக்காமையும் வரையணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா பாருங்களேன். இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் கலரை மாத்தி பண்றேன். பாருங்க, இந்த பாயிண்ட்ல கண்டினியூஸான்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு பார்க்கணும். கரெக்டா? அப்ப இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னா இது கிராஸ் பண்ணும்போது என்னால் கை எடுக்காம கிராஸ் பண்ணிடணும். அந்த பாயிண்ட கை எடுக்காம அந்த கர்வ் கிராஸ் பண்ணிடணும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸ் ஆயிடும். அப்போ கை எடுக்காம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் என்னவா இருக்கணும்? ஃபங்க்ஷனு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். கரெக்டா? அண்ட் ஆல்சோ அந்த லிமிட்டிங் வேல்யூ f of a-க்கும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி போச்சு அப்படின்னா இங்கேருந்து இங்கேயும் ஒரே வேல்யூ, இங்கேருந்து இங்கேயும் ஒரே வேல்யூ, இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ டிஃபைன்டு. ஸோ அப்போ அந்த கர்வ் பாஸ் ஈஸியா அப்படின்னா பண்ணிடலாம், கை எடுக்காம போயிடலாம். அதான் இங்க போட்டிருக்கேன். A function y is equal to f of x is said to be continuous at a if this happens. limiting value function value சேமா போச்சுன்னா அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். இதுதான் கன்க்ளூஷன். என்னது?
ஒரு ஃபங்ஷனு ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். எப்ப அப்படின்னா லிமிட்டிங் வேல்யூவும் ஃபங்ஷன் வேல்யூவும் சேமா போணும். லிமிட்டிங் வேல்யூன்றது என்னது? இந்த பாயிண்ட்ட எல்ஹெச்எல், ஆர்ஹெச்எல் அப்ளை பண்ணும்போது இது கிடைக்கும். எல்ஹெச்எல்லும் ஆர்ஹெச்எல்லும் ஈக்குவலா போச்சு அப்படின்னா, ரெண்டுமே ஃபைனைட் நம்பராவும் போச்சு அப்படின்னா, லிமிட் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த வேல்யூ, அந்த லிமிட்டிங் வேல்யூ எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவலா போயிடுச்சு அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் அந்த பாயிண்ட்ல கன்டினியூவஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபனிஷன். இது ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சிருச்சுன்னா போதும். ஒரு ஃபங்ஷன் ஒரு பாயிண்ட்ல கன்டினியூவஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? லிமிட் ஏன்ற பாயிண்ட்ல அந்த ஃபங்ஷன் கன்டினியூவஸ் சொல்லணும் அப்படின்னா யூ நீட் டு ஷோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லணும். இது சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? அந்த ஃபங்ஷன் வந்து ஏன்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? பாருங்க, a function y is equal to f of x is said to be continuous at a point a. ஏன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் எப்போ அப்படின்னா லிமிட்டிங் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் சேமா போனோம். லிமிட்டிங் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூ அட் த பாயிண்ட் அதுவும் சேமா போச்சு அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இப்போதைக்கு இது போதும். நான் ரொம்ப டீட்டெயில்டா நான் யூடியூப்ல வீடியோஸ் போடும்போது நான் பேசுறேன். ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு பாயிண்ட்ல தான் கண்டினியூஸா செக் பண்ணியிருக்கோம். ஒரு பாயிண்ட்ல எப்ப கண்டினியூவஸ்? லிமிட்டிங் வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் சேமா போனோம். கரெக்டா? இதே மாதிரி எல்லா பாயிண்ட்லயுமே ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கு? கண்டினியூஸா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இது கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிடைக்கும். இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது A1 வைங்களேன். இது A1 வைங்க. இது என்ன வரும்? f ஆஃப் A1 வரும். அப்போ இந்த லிமிட்டிங் வேல்யூவும் f ஆஃப் A1 வேல்யூவும் சேமா போச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்லயும் என்னவா இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். அப்போ எல்லா பாயிண்ட்லயுமே கண்டினியூஸா இருந்தா அப்ப ஹோல் கிராஃப் என்னவா இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? சோ ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா செக் பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸ் எப்போ அப்படின்னா திஸ் ஹேப்பன்ஸ். அப்போ எல்லா பாயிண்ட்டுக்குமே ஆச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? எல்லா பாயிண்ட்லயுமே கண்டினியூஸ். அப்ப எல்லா பாயிண்ட்லயுமே கண்டினியூஸ் அப்படின்னா நீங்க அந்த ஃபுல் கிராஃப் என்ன பண்ணிடலாம்? கையெடுக்காம போட்டுடலாம். அப்போ a function is said to be continuous function. a function y is equal to f of x is said to be a continuous function. Is said to be a continuous function if it is continuous in each point. If it is continuous at each of its point. எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கு this condition will satisfy. ஓகேவா? எந்த பாயிண்ட் நீங்க எடுத்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கு this condition has to satisfy. ஃபார் எக்ஸாம்பிள் இது A1 வைங்களேன். x is equal to A1 வைங்களேன். இது என்னவா வரும்? f of A1 வரும். கரெக்டா? சோ f of A1 வரும். கரெக்டா? சோ f of A1 வரும். அப்ப இந்த பாயிண்ட்டுக்கும் என்ன சாட்டிஸ்ஃபை ஆனோம்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு A1 f of x has to be equal to f of A1 ஆ போணும். சோ அப்ப இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ f of A1 has to be equal to limiting value. சோ அப்ப எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஈச் பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அப்ப ஈச் பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னா ஹோல் டொமைன்லயே என்னவா இருக்கும்? ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கும். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி அட் அ பாயிண்ட். என்னது? கண்டினியூட்டி அட் அ பாயிண்ட். ஒரு ஃபங்க்ஷனு அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். எப்ப அப்படின்னா ஏன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கும். எப்ப அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இங்க ஒரு டெஃபினிஷன் புரிஞ்சுது அப்படின்னா கண்டினியூட்டி பேஸ் பண்ணி எல்லா ப்ராப்ளமும் போட்டுடலாம். கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் கண்டினியூட்டி பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? கண்டினியூட்டி அட் அ பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் எப்போ அப்படின்னா if this happens. If it is continuous at each point னா whole domain என்னவா இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும் ஃபங்க்ஷன். ப்ராப்ளம் போடுவோமா? அவ்வளவுதானா சார்? அவ்வளவுதானா? இந்த ஒரே ஒரு டெஃபினிஷன் தான். ஒரு பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் if this happens. அவ்வளவுதான். ஓகேவா? ப்ராப்ளம் போடுவோமா? ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லா ப்ராப்ளமுமே. என்ன சார் இதெல்லாம் போய் ப்ராப்ளமா கேக்குறாங்க ஜேஇல. அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா ப்ராப்ளமும். ப்ரொவைடட் நீங்க லிமிட்ஸ் எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கணும். நீங்க ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா நம்ம லிமிட்ஸ் வந்து ஒரு 50 ப்ராப்ளம் கிட்ட நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அது நீங்க உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சாலே இது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? சோ அப்போ என்ன நம்மளுக்கு கன்க்ளூஷனு?
ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்தது அப்படின்னா திஸ் கண்டிஷன் வில் சாட்டிஸ்ஃபை இஃப் அண்ட் ஒன்லி கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இஃப் அண்ட் ஒன்லி கூட போட்டுக்கலாம். IFFனா if and only if. A function y is equal to f of x said to be continuous at x is equal to a if limit extending to a f of x is equal to f of a. ஓகேவா? சோ அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a f of x. இது உங்களுக்கு தெரியும்லப்பா எப்போ இது வந்து எப்ப வேலிட்? LHLம் RHLம் both has to be exist, ஃபைனைட்டாவும் இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவலாவும் போச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஈக்குவலா போற வேல்யூ தான் சொல்லுவோம் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a f of x னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப நீங்க இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க LHL கண்டுபிடிக்கணும், RHL கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே ஈக்குவலான்னு பாருங்க, ஃபைனைட்டான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா லோபிட்டால் ரூல் அப்ளை பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம்? லிமிட்டே கண்டுபிடிக்கலாம். சோ இதெல்லாம் உங்களுக்கு எப்ப புரியும் அப்படின்னா நீங்க போன வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ நோ ஹவ் டு ஃபைண்ட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a f of x. ஓகேவா? இப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LHL RHL கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே ஈக்குவலா போதான்னு பாருங்க, ஃபைனைட்டா போதான்னு பாருங்க. அப்படி போச்சு அப்படின்னா அந்த வேல்யூ தான் இந்த வேல்யூ. அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் இதை அப்ளை பண்ணும்போது இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ஸ்ல வருது அப்படின்னா நீங்க இந்த வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? லோபிட்டால் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ மூவ் ஆன் டு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். கொஸ்டின் பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. பாருங்களேன், ரொம்ப ஈஸி. இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை, இந்த ஃபங்க்ஷன் வந்து -1/3 இருந்து 1/3 இந்த டொமைன்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன்டா இருக்கு அப்படின்னா எப்பப்பெல்லாம் x நாட் ஈக்குவல் டு 0வோ அவுட்புட் வேல்யூ வந்து 1/x log 1 + 3x டிவைடட் பை 1 - 2x பேஸ் வந்து e. x 0வா போகும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா k. இப்போ இந்த k வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த இன்டர்வல்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட் will satisfy the condition that limit extending to a f of x is equal to f of a. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல்ல. அதாவது பாருங்க, நம்ம கிட்ட ஒரு கிராஃப் இருக்கு. ஸோ -1/3 to +1/3. இது நம்ம வந்து -1/3ன்னு வச்சுப்போம், இது +1/3ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வல்ல கண்டினியூஸா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? எந்த பாயிண்ட் நீங்க எடுத்தாலும், எந்த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட் எடுத்தாலும் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a f of x is equal to f of a ன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க ஃபங்க்ஷனை? 0வா இருக்கும்போது ஃபங்க்ஷன் வந்து சம் k. ஓகேவா? 0வா இருக்கும்போது அவுட்புட் வேல்யூ வந்து சம் k. அந்த k வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? k வந்து பாத்தீங்கன்னா k வந்து இங்கேயாவும் இருக்கலாம், இல்ல கீழேயும் இருக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா k அப்படின்னு வச்சுக்கிறேன். 0வா இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து k. 0வா இல்லாத போது ஃபங்க்ஷன் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1/x log e 1 + 3x divided by 1 - 2x. ஸோ நீங்க இதுக்கெல்லாம் நீங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வரும். ஸோ அதெல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு கர்வ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த k வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போடுறேன் பாருங்களேன், சும்மா போடுறேன். ஸோ -1/3 to +1/3. ஸோ நீங்க இன்புட்லாம் கொடுக்கும்போது அவுட்புட் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப ரஃபா போடுறப்பா. ஓகேவா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வருதுன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த k வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? k நமக்கு என்னன்னு தெரியாது, k நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ பாருங்களேன், சொல்யூஷன். the given function f of x is continuous function. கரெக்டா? ஏன் கொடுத்திருக்காங்கல்ல, this function is continuous. ஓகேவா? அப்பனா each pointல it will satisfy limit extending to a f of x is equal to f of a. எப்பவுமே நல்லா பாருங்களேன், இங்க வந்து எந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து ரெண்டா பிரியுது? 0ன்ற பாயிண்ட்ல ரெண்டா பிரியுது. அப்ப எப்பவுமே அதுதான் உங்களுக்கு கீன்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு கீ இன்ட். அப்போ இந்த ஹோல் டொமைன்லயே ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அப்ப ஈச் பாயிண்ட்ல கண்டினியூஸ். அப்ப 0ன்ற பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். ஏன்னா எப்பவுமே பாருங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் பிரியுதோ அந்த பாயிண்ட்ல கண்டிப்பா என்னவா இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். ஏன்னா this function is continuous function. எல்லா பாயிண்ட்லயுமே கண்டினியூஸ். அப்ப இந்த பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். So this implies this function is continuous. This function f of x is continuous at x is equal to 0. கரெக்டா இல்லையா? So 0ன்ற பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கும். ஏன்னா கண்டினியூஸ் த்ரூ அவுட், இந்த இன்டர்வல்ல ஃபுல்லாவே கண்டினியூஸ். அப்ப 0ன்ற பாயிண்ட் என்னவா இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். அப்ப டெஃபினிஷன் அப்ளை பண்ணலாமா? So this implies limit extending to 0 f of x is equal to f of 0. கரெக்டா? அதான் இப்ப டெஃபினிஷன். ஏன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்தது அப்படின்னா limit extending to a f of x is equal to f of a.
நம்மளுக்கு இங்க a யாரு? a வந்து 0 இங்க. அப்ப லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x equal to f of 0. ஓகேவா? சோ அப்போ நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x. இப்ப f of 0 என்னது? What is the output value of 0? When x is equal to 0, output value is k. அப்ப f of 0 வந்து k. அப்ப நீங்க k வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா k வேல்யூ எதுக்கு ஈக்குவலா போகுது? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x தான் k வேல்யூ. அவ்வளவுதான். இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுப்போமே. அப்ப டு ஃபைண்ட் k நம்ம என்ன பண்ணணும்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x கண்டுபிடிக்கணும். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு 0ன்ற பாயிண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறது இஸ் சேம் as finding the value of k. ஏன்னா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி சார். நான் வந்து 40-50 ப்ராப்ளம் வந்து நீங்க போட்டீங்க சார் லிமிட்ல. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி சார். எவ்வளவு சூப்பரா போடுறேன் பாருங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா we need to find limit extending to 0 f of x. இந்த வேல்யூ தான் கேவா போகும். ஓகேவா? சோ இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x யாரு? நல்லா பாருங்க. 0 நோக்கி போகுது. 0 போகவே போகாது. அப்போ 0வா போகல அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது? 1 by x log e 1 plus 3x divided by 1 minus 2x. கரெக்டா? ஏன்னா 0 நோக்கி தான் போகுது. அப்போ never be equal to 0. 10 to 0 தானே? அப்போ இதுதான் ஃபங்க்ஷன் வேல்யூ. கண்டுபிடிங்க லிமிட். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ என்ன பண்ணலாம்? this is same as limit extending to 0. வீடியோ பாஸ் பண்ணி நீங்க போடணும். ஸோ 1 by x log a by b. log a minus log b ன்னு போட்டுக்கலாமா? ஸோ log of 1 plus 3x minus log of 1 minus 2x. ஸோ log a by b வந்து log a minus log b. இந்த 1 by x உள்ள கொண்டு போயிடுறேன். ஸோ உள்ள கொண்டு போயிட்டேன் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 log of 1 plus 3x divided by x minus திரும்ப லிமிட் உள்ள கொண்டு போயிடுறேன். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 log of 1 minus 2x divided by x. ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. லிமிட் அப்ளை பண்ணுங்க. இப்போ லிமிட் அப்ளை பண்ணா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? 0 by 0 ஃபார்மேட்ல இருக்கு. இதுவும் 0 by 0 ஃபார்மேட்ல இருக்கு. கரெக்டா? 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? log 1 0. இதுவும் 0. அப்ப 0 by 0. இங்க லிமிட் x க்கு 0 கொடுத்தீங்கன்னா log 1 0. இதுவும் 0. அப்ப ரெண்டுமே என்னவா இருக்கு? இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. அப்ப எல்லோ பிராண்ட் ரூல் அப்ளை பண்ணலாமா? சோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 டிஃபரன்ஷியேட் நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் டினாமினேட்டர். அப்ப log of 1 plus 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 divided by 1 plus 3x. உள்ள இருக்கிறத பண்ணீங்க அப்படின்னா 0 plus 3 divided by x பண்ணா 1. டிஃபரன்ஷியேட் பண்றேன்பா. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. கரெக்டா? சோ d by dx of log x வந்து 1 by x. சோ அப்ப log of 1 plus 3x வந்து 1 by 1 plus 3x. உள்ள இருக்கிறத பண்ணா 0 plus 3. திருப்பி ரிப்பீட் பண்றேன். you need to watch all the previous videos. minus limit extending to 0. இதுவும் என்னவா இருக்கு? 0 by 0 ஃபார்மட்ல இருக்கு. இது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. log of 1 minus 2x பண்ணா 1 divided by 1 minus 2x. இப்போ உள்ள பண்ணா 1 பண்ணா 0 minus 2x பண்ணா 2 divided by x பண்ணா 1. So but this is same as limit extending to 0 3 divided by 1 plus 3x. கரெக்டா? 1 தானே விட்டுடலாம். minus limit extending to 0 இங்க minus 2 இருக்கு. so minus 2 divided by 1 minus 2x. இப்ப பாத்தீங்கன்னா நான் டைரக்டா 0 அப்ளை பண்ணலாம். டைரக்டா 0 அப்ளை பண்ணா ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. ஃபங்க்ஷன் டிஃபைன்டு எப்பப்பெல்லாம் நீங்க லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்கோ டைரக்டா நீங்க போட்டுடலாம். ஆல்ரெடி லிமிட்ல சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ லிமிட் டைரக்டா அப்ளை பண்ணும்போது இது என்ன ஆயிடும்? 3 divided by 1 plus 3 into 0 minus minus 2 divided by 1 minus 2 into 0. ஸோ இப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா 3 plus 2 ஆயிடும். கரெக்டா? மைனஸ் மைனஸ் பிளஸ் இதெல்லாம் 1 ஆயிடுமா? ஸோ இப்போ 3 plus 2 வந்து 5. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஓகேவா? அப்போ சப்ஸ்டியூட் இன் 1. சப்ஸ்டியூட் இன் 1. ஸோ அப்போ 1 என்னது? 1 என்னது அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x தான் k. ஸோ அப்போ திஸ் இம்ப்ளைஸ் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? 5ஆ போயிடுச்சு. அப்போ k என்னவா போயிடும்? 5ஆ போயிடும். ஸோ k எதுக்கு ஈக்குவலா போகுதுன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x ஈக்குவலா போகுது. ஸோ அப்போ the value of k is 5. ரொம்ப ரொம்ப ஈஸி இல்ல? ஈஸி இல்ல? ஸோ உங்களுக்கு லிமிட்ஸ் வந்து எப்படி லிமிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சா கண்டினியூட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் 0ன்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அப்ப லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x equal to f of 0. இப்போ f of 0 என்னது? 0வா இருக்கும்போது அவுட்புட் வேல்யூ வந்து k. அப்ப f of 0 k ஆயிடும். அப்ப நீங்க k கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 f of x கண்டுபிடிக்கணும்.
இப்ப 0 நோக்கி போகுது. 0 போகவே போகாது. அப்ப அவுட்புட் என்னது? f of x என்னது அவுட்புட்? 1 by x log of 1 plus 3x divided by 1 minus 2x. இப்ப log a by b, log a minus log b. 1 by x உள்ள கொண்டு வந்திருக்கேன். 0 by 0 ஃபார்மட். apply L'Hopital rule. apply L'Hopital rule apply பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ண பிறகு எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோமா? இது பாருங்களேன். The function f defined on pi by 3 to pi by 6 defined by இதே மாதிரி தான் வரும் ப்ராப்ளம். இதே மாதிரி தான் வரும். பாருங்களேன், x pi by 4 இல்லாத போது ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து √2 cos x minus 1 divided by cot x minus 1. pi by 4 போகும்போது k. இங்க என்ன இருந்துச்சு? 0 இல்லாத போது ஃபங்க்ஷன் வந்து இது, 0 இருக்கும்போது ஃபங்க்ஷன் வந்து k. அப்ப k வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. அதே மாதிரி தான் பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா pi by 6 to pi by 3ல டிஃபைன்டா இருக்கு ஃபங்க்ஷன். pi by 6ல இருந்து pi by 3ல ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றாங்க. இப்ப பாருங்களேன், இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. அப்பனா திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் இன் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட் இந்த இன்டர்வல் pi by 6 to pi by 3. இப்ப இது எங்க பிரேக் ஆகுது? இந்த ஃபங்க்ஷன் pi by 4ல பிரேக் ஆகுது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எல்லா பாயிண்ட்லயுமே கண்டினியூஸ். அப்ப pi by 4 அப்படின்ற பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். எந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிரேக் ஆகுதோ அதுதான் நீங்க என்ன எடுத்துக்கணும்? இன்டா எடுத்துக்கணும். இப்ப பாருங்களேன், சேம் அப்படியே டிட்டோவா பண்ண போறேன். அங்க 0க்கு பதில் என்ன இருக்கீங்க? pi by 4 இருக்கு. ஃபங்க்ஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. Clearly this function y is equal to f of x is continuous at x equal to pi by 4. ஏன்னா pi by 6 to pi by 3 full interval continuous. pi by 4 குள்ள தானே இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் கண்டினியூஸா இருக்கு. ஏன் இதை எடுக்கிறீங்க? மத்த பாயிண்ட் எடுக்கல. எப்பயுமே எந்த பாயிண்ட் இங்க பிரேக் ஆகுதுன்னு பாருங்க. அந்த பாயிண்ட் தான் நீங்க என்ன பண்ணணும்? இன்டா எடுத்துக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அப்ப என்ன அர்த்தம்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு pi by 4 of f of x is equal to f of pi by 4. கரெக்டாப்பா? ஏற்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a f of x is equal to f of a. ஏற்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a f of x is equal to f of a. நம்மளுக்கு a யாரு? pi by 4. இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு pi by 4 f of x. இப்போ f of pi by 4 pi by 4 இருக்கும்போது x what is f of x? it is equal to k. அப்ப நீங்க k வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் pi by 4ல. இதே ப்ராப்ளம் தான் எல்லா வாட்டியும் வரும். இதே ப்ராப்ளம் எப்படி? இந்த ஃபார்மேட்ல வரும். இங்க x நாட் ஈக்குவல் டு இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ இது, x ஈக்குவல் டு இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ இது. அப்போ k வேல்யூ என்னவா இருக்கும் கேட்பாங்க. எப்பயுமே இப்படிதான் வரும் கொஸ்டின். எப்பயுமே இப்படிதான் வரும் கொஸ்டின். இப்போ k வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு pi by 4 f of x கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு pi by 4 f of x கண்டுபிடிக்கணும். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு pi by 4 நம்மளுக்கு f of x யாரு? பாருங்க, டெண்டிங் டு pi by 4 தான். pi by 4 போவே போகாது. அப்ப pi by 4 போவே போகாது அப்படின்னா அப்ப ஃபங்க்ஷன் அவுட்புட் என்னவா இருக்கும்? √2 cos x minus 1 √2 into cos x minus 1 divided by cot x minus 1 divided by cot x minus 1 இருக்கும். இப்போ அப்ளை பண்ணலாமா லிமிட்? இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா லிமிட் என்னவா இருக்கும் பாருங்களேன். இது அப்ளை பண்ணீங்கன்னா இது என்னவா இருக்கும்? √2 cos pi by 4 minus 1 divided by cot pi by 4 minus 1. So இப்போ √2 cos pi by 4 வந்து 1 by √2 cos 45 minus 1 divided by cot pi by 4 1. ஏன்னா cot pi by 4 is same as 1 by tan pi by 4, tan pi by 4 1, tan 45 1. இப்போ 1 by 1 வரும். So 1 by 1 which is of the form 0 by 0. கரெக்டா? அப்போ லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 0 by 0ன்ற இன்டிடெர்மினேட் ஃபார்ம் கிடைக்குது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா I am going to apply L'Hopital rule. அப்ப லிமிட் அப்ளை பண்ணும்போது this is of the form 0 by 0. This is of the form 0 by 0. ஆமா தானேப்பா? cos pi by 4 1 by √2. √2 கேன்சல் ஆயிடும். So 1 minus 1 0. cot pi by 4 1. 1 minus 1 இங்கேயும் 0. ஓகேவா? ஸோ அப்போ இது இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல இருக்கு. I am going to apply L'Hopital rule. அப்போ என்ன பண்ண போறேன்? டிஃபரன்ஷியேட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இப்போ √2 cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் minus sin x. கரெக்டா? cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x. 1 பண்ணா 0 divided by கரெக்டா? ஸோ இப்போ cot x பண்ணா what is the derivative of cot x? minus
cosecant square x 1 பண்ணா 0. கரெக்டாப்பா? நம்ம தானப்பா இதெல்லாம் பேசிக். ஸோ d by dx of cot x. What is the derivative of cot x? Minus cosecant square x. இப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா this is same as limit. இங்க என்ன பண்ணியிருக்கேன்? apply L'Hopital rule. apply L'Hopital rule. அதாவது differentiate numerator and denominator separately. So இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா √2. So limit x tending to pi by 4 √2. So minus minus cancel அடிச்சிடலாமா? Suppose sin x divided by cosecant square x ன்னு இருக்கும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. திரும்ப 0/0 வந்துச்சு அப்படின்னா திரும்ப அப்ளை L'Hopital rule. இல்ல அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லிமிட் வேல்யூ சேமா லிமிட்டிங் வேல்யூ அதுவா போயிடும். ஸோ இங்க லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா √2 sin pi by 4 divided by cosecant pi by 4 whole square. கரெக்டா? cosecant square x same as cosecant x whole square. ஓகே. ஸோ இது பாருங்க இது என்ன ஆயிடும்? ஸோ √2 sin pi by 4 வந்து 1/√2. கரெக்டா? sin 45 1/√2 divided by cosecant pi by 4 என்ன ஆயிடும்? 1/sin pi by 4. என்னப்பா? cosecant pi by 4 is equal to 1 divided by sin pi by 4. ஸோ sin pi by 4 வந்து 1/√2. ஸோ இது மேலே போச்சுன்னா √2 ஆயிடும். ஸோ இது என்ன ஆயிடும் அப்படின்னா √2 whole square ஆயிடும். கரெக்டா? √2 whole square ஆயிடும். ஸோ இப்போ இந்த √2 கேன்சல் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா √2 square 2 வந்துடும். ஸோ therefore limit x tending to pi by 4 of f of x is equal to 1/2. இப்போ substitute in 1. உங்களை என்ன பண்ணணுமோ அதை தான் பண்றேன் நான். இதை 1ன்னு போட்டுக்கோங்க வேணா. ஓகேவா? இதை 1ன்னு போட்டுக்கோங்க. ஸோ therefore இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 போயிடுச்சு. that will be equal to k. ஏன்னா the function is continuous at pi by 4. ஸோ அப்போ limit x tending to pi by 4 of f of x is equal to f of pi by 4. இப்போ f of pi by 4 வந்து k. ஏன்னா எக்ஸாக்டா pi by 4 போகும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து k. pi by 4 இல்லாத போது ஃபங்க்ஷன் வேல்யூ √2 cos x minus 1 divided by cot x minus 1 இந்த இன்டர்வல்ல. ஸோ அப்போ k is equal to என்ன ஆயிடுச்சு? 1/2 போயிடுச்சு. ஸோ அப்போ k is equal to 1/2. ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதா? இதே மாதிரி தான் வரும். இன்னொரு ப்ராப்ளம் பாருங்களேன். ப்ராப்ளம் 3 பாருங்க. The function f of x is equal to x minus 1 whole power 1 divided by 2 minus x. X is not equal to 2. And it is equal to k when x is equal to 2. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அட் x is equal to 2 கொடுத்துட்டாங்க. எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்க பிரேக் ஆதோ அந்த ஃபங்க்ஷன்ல கண்டினியூஸ்னு அசியூம் பண்ணிப்போம். அப்போ லிமிட் டெஃபினிஷன் அப்ளை பண்ணுவோம். கரெக்டா? எப்போ அந்த டொமைன் ஃபுல்லா கண்டினியூஸா இருந்தது அப்படின்னா. இப்போ அதே தான் ஃபங்க்ஷன் மட்டும் மாறி இருக்கு. ஓகேவா? சொல்யூஷன் பாருங்களேன். இதே பேட்டர்ன்ல தான்ப்பா வரும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து when x is not equal to some number ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஈக்குவல் டு போகும்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ k வேல்யூ கேட்பாங்க. 3 சம்மே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ப்ராப்ளம் தான் பாருங்க. k when x is equal to pi by 4. when x is not equal to pi by 4 some function. இங்க பாத்தீங்கன்னா when x is equal to 0 k. when x is not equal to 0 some function. இங்க 0 not equal to 0 0. இங்க பாத்தீங்கன்னா not equal to pi by 4 equal to pi by 4. இங்க பாத்தீங்கன்னா not equal to 2 equal to 2. ஓகேவா? x greater than 1 இருக்கணும். not equal to 2 இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ இது. x 2 போகும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ இது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் அட் x is equal to 2 கொடுத்துட்டாங்க. சோ அப்ப given என்னது அப்படின்னா given the function is இந்த ப்ராப்ளம் போட்டு இந்த வீடியோ முடிச்சிருவோம். the function f of x is continuous at x is equal to 2. அப்ப என்ன அர்த்தம்? limit x tending to 2 f of x is equal to f of 2. கரெக்டா இல்லையா? ஆமாதானப்பா? a function f of x is said to be continuous at a if limit x tending to a f of x is equal to f of a. So அப்ப இது 2ல 2ன்ற பாயிண்ட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அப்ப limit x tending to 2 f of x is equal to f of 2. ஓகேவா? இப்போ f of 2 என்ன ஆயிடும்? So limit x tending to 2 f of x. But what is f of 2? So 2ன்ற பாயிண்ட்ல what is output? It is equal to k. So அப்ப நீங்க k வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா limit x tending to 2 f of x கண்டுபிடிக்கணும். அததான் சொன்னேன். லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டினியூட்டி பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அப்ப லிமிட் x tending to 2 f of x தான் k வேல்யூவா போகும். கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப லிமிட் x tending to 2 f of x நான் பாருங்க அதே மாதிரி போடுறேன் எல்லா ப்ராப்ளமும். லிமிட் x tending to 2 f of x கண்டுபிடிக்க போறேன். சோ லிமிட் x tending to 2 f of x என்னது பாருங்க tending to 2 தான். ஈக்குவல் 2 போவே போகாது. அப்ப ஃபங்க்ஷன் வேல்யூ இது. கரெக்ட்டா? ஏன்னா 2 போவே போகாது ஃபங்க்ஷன். அப்ப x minus 1
பவர் 1 divided by 2 minus x. இப்போ நீங்க லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்களேன். ஸோ 2 minus 1 whole power 1 divided by 2 minus 2 which is of the form 1 power infinity. ஸோ 2 minus 1 1 1 by 0 infinity. ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். நம்ம எக்கச்சக்கமான ப்ராப்ளம் போட்டிருக்கோம். என்னது லிமிட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1 power infinity ஃபார்மேட்ல வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? if limit extending to a f of x whole power g of x. ஓகேவா? பாருங்க f of x வந்து x minus 1, g of x வந்து 1 divided by 2 minus x. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1 power infinity ஃபார்மட்ல வந்துச்சு அப்படின்னா this limiting value is same as e power limit extending to a g of x into f of x minus 1. ஸோ நீங்க போன வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க போட்டுருவீங்க. போன வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்க தப்பு. என்ன பண்ணணும்? அது லிமிட் வேல்யூ லிமிட் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரி, நான் லிமிட்ல 50 ப்ராப்ளமே நீங்க போட்டது பார்த்துட்டேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். லிமிட் அப்ளை பண்ணும்போது 1 power infinity ஃபார்மட்ல வந்தது அப்படின்னா you need to make use of e power limit extending to a g of x into f of x minus 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாரு? f of x. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாரு? g of x. ஸோ அப்போ f of x whole power g of x லிமிட் அப்ளை பண்ணும்போது 1 power infinity வருது. அப்போ this is same as e power limit extending to a g of x into f of x minus 1. Okay ba? So this will be equal to e power limit extending to a நம்மளுக்கு g of x யாரு? 1 divided by 2 minus x into f of x minus 1. f of x வந்து x minus 1 minus 1. கரெக்டா? f of x வந்து x minus 1. g of x வந்து 1 divided by 2 minus x. இப்போ g of x வந்து 1 divided by 2 minus x. f of x வந்து x minus 1 minus 1. The limiting value is same as this value. அப்போ this is equal to e power limit extending to a 1 divided by 2 minus x minus உள்ள கொண்டு போனீங்கன்னா x minus 2 வந்துடும். கரெக்டா? x minus 1 minus 1 x minus 2. But this is same as e power limit extending to a. நான் இங்க மைனஸ காமனா எடுத்து 2 minus x னு போட்டுடலாம். x minus 2 கீழேயும் 2 minus x. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? சாரிப்பா, நம்மளுக்கு a வந்து இங்க 2 இல்ல. நான் இங்க 2 போட்டுட்டா. நான் 2 போட்டுட்டா எல்லாத்துலயும். ஏன்னா நம்மளுக்கு பாருங்க லிமிட் அப்ளை பண்ணும் ஏன்ற பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது இந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது 1 power infinity வருது. நம்மளுக்கு இங்க a யாரு? 2. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்? 2 னு போட்டுடுறேன். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 g of x into f of x minus 1. இதோட கேன்சல் அடிச்சிடலாம். ஏன் கேன்சல் அடிக்கலாம் அப்படின்னா x டெண்டிங் டு 2 தான். சப்போஸ் x ஈக்குவல் 2 போயிடுச்சு அப்படின்னா you cannot cancel 0 by 0. 0 என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. பட் we can cancel this. ஏன்னா x 2 நோக்கி போகுது. 2 போகவே போகாது. அப்போ you can cancel these 2. 2 போச்சு அப்படின்னா 0 by 0 வந்துடும். அப்போ கேன்சல் பண்ண முடியாது. பட் 2 நோக்கி தான் போகுது. டெண்டிங் டு. அப்போ you can cancel these 2. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா e power limit extending to 2. ஏன் 2 போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லிமிட் 2 தானே இங்க. நம்மளுக்கு a என்ற போது e power limit extending to a g of x into f of x minus 1. நம்மளுக்கு a வந்து இங்க 2 போகுது. இப்போ பாத்தீங்கன்னா minus 1 இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எந்த லிமிட் போனாலும் minus 1 தான் வரப்போகுது. e power minus 1 தான் required answer or 1 by e. ஸோ இப்போ லிமிட் என்னவா போகுது அப்படின்னா e power minus 1 போகுது. ஸோ therefore limit extending to 2 f of x e power minus 1 போகுது. Let us substitute in 1. Substitute in 1 இது எப்பவுமே 1 ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இப்போ லிமிட் என்னவா போயிடுச்சு? e power minus 1 போயிடுச்சு. அப்போ k வேல்யூ என்னவா போய் ஆகணும்? e power minus 1 போய் ஆகணும். ஏன் சார் 3 ப்ராப்ளமே ஒரே மாதிரி இருக்கு? இது போட போற எல்லா ப்ராப்ளமும் இப்படி தான் இருக்க போகுது. நாட் ஈக்குவல் டு இருக்கும்போது ஒரு வேல்யூ, ஈக்குவலா இருக்கும்போது ஒரு வேல்யூ. இந்த ஃபங்க்ஷன் 2ன்ற பாயிண்ட்ல கன்டினியூஸ். அப்ப டெஃபினிஷன் அப்ளை பண்ணுங்க. அப்ப k வேல்யூ கண்டுபிடிக்கிறது இஸ் சேம் as finding limit extending to 2 f of x. அப்ப லிமிட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். you can do all the problems on continuous function. இதுக்கு 3 ப்ராப்ளம் போட்டுருக்கோம். மூணுமே ஒரே மாதிரி ப்ராப்ளம் தான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will start with 4th ப்ராப்ளம். ஓகேவா? சோ திருப்பி முன்னாடி வீடியோ பாருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூட்டி அட் அ பாயிண்ட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏன்ற பாயிண்ட்ல எப்ப கண்டினியூஸ் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a f of x is equal to f of a. சோ உங்களுக்கு லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சது அப்படின்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will start with 4th ப்ராப்ளம். ஓகேவா? சோ thank you all.